யாரா யாரா நீங்க? யாரா நீ? யாரா நீங்க? ஏன்டா ஹிந்தி தமிழ்ல பேசுற? माफ करो. போன்ல யாருடா? நம்ம பையன்தான். ஹலோ, என்னடா பத்திரமா போடா. மிருத்துக்கிட்ட கொடுக்கணுமா? அவனுங்களை ஜாக்கிரதையாக போக சொல்லு. எனது சைலண்டா? நான் கேட்குறேன். ஏன்டா உன் ஃபோன் சைலண்ட்ல இருக்கு? அப்படிதான் நினைக்கிறேன். ஆமாம், சைலண்டில் தான் இருக்கு. அம்மா 18 மிஸ்ட் காலா. ரம்யா வேற கால் பண்ணியிருக்கா. இவ எதுக்கு நடுராத்தில் கால் பண்ணியிருக்கா? என்னவா இருக்கும்? அம்மா வேற செம கடுப்பில் இருப்பாங்க. அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு கூப்பிடலாமா ரம்யா கூப்பிடலாமா? ரம்யாவை கூப்பிடலாம். அம்மாட்ட நாளைக்கு கூட பேசிக்கலாம். இங்கே எவனும் வரமாட்டான். கால் பண்ணுறா. சரி, தான் இந்த பொண்ணு கூப்பிட மாட்டா. நீயாவது கூப்பிட்டு பேசு. ஹலோ. என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணிருக்க? நீ எதுக்குடா சுமேஷ் அடிச்ச? அந்த 12 வயசு சின்ன பொண்ணு சொன்னதை கேட்டு இவன் அடிச்சியா? என்ன? இல்லன்னா 10 பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்லாத ஜித்துவோட தங்கச்சி சொன்னான்னு அடிச்சியா? வயசுக்கு வராத அந்த சின்ன பொண்ணு சுமேஷை லவ் பண்றேன்னு சொல்றா. அவன் சின்ன பொண்ணுங்கிறதுக்காக வேணான்னு சொல்லிட்டா, புரியுதா? அதனாலதான் அவ காண்டாயிட்டா. அதனால அவ உன்னை வச்சு பிளான் பண்ணி இப்படி பண்ணிட்டா. நீ விஷயம் தெரியாம இப்படி பண்ணிட்ட. முதல்ல நீ போனை வை. ஹலோ 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 ஹலோ. எல்லாம் அந்த ஜித்து பொண்ண வேலைதான். சுமேஷ் எங்க இருப்பான்? அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். நைஸ் மச்சான். பிரச்சனை வேற மாதிரி போதுடா. என்னாச்சுடா? நீ ஏன்னு சொல்றேன். சரி, அதை எடுத்து பேக்ல போடு. என்னடா இது? டர்பனா இல்லை புடவையா? இவ்வளோ நீளமாக இருக்கு. இதெல்லாம் இவ்வளோ பெருசா இருக்கு. நான் தான் தொப்பியே போதுன்னு அப்பவே சொன்னேன். சாவி எங்க? தோ எங்க? என்கிட்ட இல்லடா. தேவையில்லாத பிரச்சனை. டேய் என்னடா சொன்னா? டேய் மச்சான், டேய் என்னடா கத்தாதடா சொல்றேன். கடவுளே, நீ தான் காப்பாத்தணும். ஆமா, என்னாச்சுமா? பேக் பெயின் அதிகமாயிடுச்சா? உங்ககிட்ட தான் கேட்குறேன். உன்னை எப்படி கொல்றதுன்னு தெரியல எனக்கு. அடிக்கிறேன். இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த நீ? உனக்கு எத்தனை கால் பண்ண? நேத்து ஜான்சன் கூப்பிட்டு இருந்தாரு. நீ ஸ்டேஷனுக்கு போயிருக்கேன்னு சொன்னாரு. உனக்கு ஜான்சன் யாருன்னு தெரியுமா? குடும்பத்துல ஒருத்தரா இருந்தவருடா அவரு. உங்க அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டடா அவரு. எனக்கு அவரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி இருந்தாருடா. நீ தப்பான வழியில போக ஆரம்பிச்சிட்டேன்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் ஃப்ரெண்டு பிரகாஷோட பையன்னாரு. நான் சொன்னா அவன் கேப்பான்னாரு. அவரு உன் மேல வச்சிருக்க அன்புனாலதான் உன்னை அந்த கேஸ்லயே சேர்க்கல தெரியுமா? உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு இங்க வரேன்னு சொன்னாரு. அப்புறம் அடையாளம் தெரியாத யாரோ அவரை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்கன்னு பேப்பர்ல பார்த்தேன். ஏன்டா நீ இப்படி இருக்க? வேணாம், இனிமேல் என்ன தொடாத. என்ன தொடவே தொடாத. வேணாம், போ.
நேத்து அவரை பார்க்க போயிருந்தேன். அப்ப அவர் பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டி, எங்க அப்பாவை யாரோ அடிச்சிட்டாங்க. என்னால தாங்க முடியல ஆண்டி. எங்க அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நானும் இருக்க மாட்டேன் ஆண்டி. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. என் தங்க பொண்ண, நீ கொஞ்சம் வெளில இருமா. அவன் எந்த வேஷத்துல வந்தாலும் அவனை எனக்கு நல்லா தெரியும். நான் போலீஸ்காரங்கிறத வச்சு கண்டுபிடிக்கல. அவன் என் ஃப்ரெண்டோட மகன். 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள என் கண்ணில் படாம கொண்டு போயிடுங்க. உங்க நிழலை கூட நான் பார்க்க கூடாது. எந்த சென்டிமெண்ட்டும் கிடையாது எனக்கு. அன்பையும் நான் இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். நானும் சராசரி மனுஷன்தான். ஒரு சின்ன பொண்ணுக்கு அப்பா. என் பொண்ணை விட எனக்கு யாரும் முக்கியம் கிடையாது. தயவுசெய்து இங்கேருந்து போன்னு சொன்ன. என் பையனை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என் உயிர் நண்பன் பிரகாஷ், நான் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுறேன். போனால போ. முடிஞ்ச நீ என்னையும் கொண்டுடுறா. இப்போ உனக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு இல்லம்மா? என் முகத்தை பார்த்து பேசுமா. மா சொல்லு. மா, நீ இப்படி இருந்தா உனக்கு பேக் பெயின் அதிகமா இல்ல? நிமிந்து உட்காருமா. நான் ஒவ்வொரு வாட்டிக்கும் ஒரு சண்டைக்கு போகும்போது ஒரு ஃபீல் வருமா. அதுல ஜெயிக்கிற அந்த ஃபீல் இருக்கே, அந்த ஃபீல் வரும்போது என் கண்ணுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குதுமா. இப்போ நான் பண்ணனேன் இந்த தப்பு கூட ஒரு பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும். அந்த ஜான்ன்ற சார் அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு தானே நீங்க என்கிட்ட சொன்னீங்க. நான் போய் அவரை காலை பிடிக்கிறேம்மா, கெஞ்சி கேட்கறேன், கொன்னாலும் பரவாயில்லம்மா, எல்லாத்தையும் நிறுத்திடுறேம்மா. இனி எந்த பிரச்சனைக்கு போக மாட்டேன். நான் எல்லாத்தையும் டோட்டலா நிப்பாட்டிடுறேம்மா. என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. ஆனா ஏன் சின்ன வயசுல இருந்தா இப்படி ஒண்ணா இனி நான் நல்லவனா இருக்கிறேம்மா. இப்போ கிளம்புறேம்மா. நானும் கூட வரேன். நீ தனியா எங்கேயும் போவேனா? எப்பா என் கடவுளே, நீ பேசிட்டியே. ஏன் ஒரு வாட்டி சரி பாப்போம். சிரிச்சிட்ட பார்த்துட்டேன். இனி நான் எந்த சண்டையும் போக மாட்டேமா. பேசாம நம்ம அப்பா வாழ்ந்த ஊருக்கு போயிடலாமா? ஓகே, எழுந்துரு, வா, எழுந்துரு. பார்த்து வேகமா. அப்படிதான். எம்மா, என்னம்மா இவ்வளவு வெயிட்டா இருக்க? மெல்ல பொறுமையா. சரி, போய் ட்ரெஸ் மாத்து. போமா. ஹலோ மிருத்து. ஹலோ. நீ அந்த சித்து வீட்டுக்கு போனியாடா? இல்லடா, போடும். நாளைக்கு எல்லாரையும் எனக்கு பார்க்கணும் போல இருக்குடா. என்ன விஷயம்டா? நீ என்ன பண்ற? நாளைக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வா. இல்ல மச்சான், அது நீ வாடா, நான் சொல்றேன். சரி, ஓகேடா. ஓகேடா.